மக்களே, நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மக்களே. என்னன்னா, எங்க வீட்டுல வந்து ஒரு 6 பூனைக்குட்டி இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் பூனைக்குட்டி வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம். நம்ம இதை பத்தி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு 3 டே பேக்ல. நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுடைய ஜிமெயில் ஐடி, நம்மளுடைய வாட்ஸ்அப், நிறைய பேர் என்னைய கான்டாக்ட் பண்ணி நிறைய பேர் விதவிதமா டவுட் கேட்டாங்க. எனக்கு தோணுச்சு மனசுக்குள்ள, என்னடா இப்படி மாட டவுட் கேட்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்காங்க. ஸோ நான் மனசுல தோணுச்சு எனக்கு. அது என்ன டவுட்னா, ப்ரோ உங்கள்கிட்ட வந்து 6 பூனைக்குட்டி இருக்கு. இந்த 6 பூனைக்குட்டியுமே கலர்ப்படி எல்லாரும் குட்டியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இது எது ஆணு எது பெண்ணு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த 6 குட்டியுமே ஒரு டைம் ஒரு லாங் வீடியோ போடுங்க, கலர்ப்படி ஒரு லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ அதை பத்தி தான் ஒரு லாங் வீடியோ போட போறேன். நம்மளுடைய 6 குட்டியுமே என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு போட போறேன். மக்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன். இன்ட்ரெஸ்ட்னா அந்த 6 குட்டியுமே இதுல எது ஆணு எது பெண்ணு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள். அது எப்படி கமெண்ட் பண்றேன்னு நான் சொல்றேன், நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் இருக்கு மக்கள். இது வந்து என்னுடைய சென்டிமெண்டான பாக்ஸ். என்ன பாக்ஸ்னா, நான் ஃபர்ஸ்ட் அபி இருக்காங்க மக்கள். அபியை வந்து 1 மந்த் பேபி. அவங்கள ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இதுக்குள்ள வச்சுதான் ஹேண்ட் பிரிண்டிங் பண்ணி வளர்த்த மக்கள். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எதுக்கு நான் சூஸ் பண்ணானா, அந்த பாக்ஸ் வந்து எங்க வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பூனை மக்கள். எங்க வீட்டை சுத்தி எப்பவுமே சரௌண்டிங் இருந்துட்டே இருக்கும். நம்ம அபியை வந்து பார்த்தா பிரிச்சு மேஞ்சி எடுத்துருவாங்க. சேஃப்க்கு தான் இந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த 6 பூனைக்குட்டியுமே வெளியே இருக்காங்க. அந்த 6 பூனைக்குட்டியும் பாக்ஸ்ல வச்சு நான் ஒவ்வொரு பூனைக்குட்டியை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் 1வது பூனைக்குட்டி நீங்க கலர்படி பாருங்க. இதை ஆனத்தான் கமெண்ட் பண்ணுங்க. அந்த குட்டி இங்க வச்சிருவேன். 2வது குட்டி கலர்படி நீங்க கலர் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி இது ஆனா பெண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 3வது குட்டி, 4வது குட்டி, 5வது குட்டி, 6வது குட்டி. சரிங்களா? யாரு அந்த 6 குட்டியுமே இதுல எது ஆணு எது பெண்ணுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அந்த 6மே, அதாவது ஃபர்ஸ்ட் 1வது குட்டி, 2வது குட்டி, 3வது குட்டி, 4வது குட்டி, 5வது குட்டி, 6வது குட்டி. நீங்க இப்படி சொல்லுங்க மக்களே. அதாவது இந்த அம்மா எனக்கு சொன்னீங்கன்னா நான் தகுந்த மாதிரி எடுத்து அவங்களுக்கு டெலிவரி பண்ண அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன். இப்போ மக்களை, இப்போ வந்து நம்மளுடைய 6 பிள்ளைகளுமே இப்பதான் அவங்க வந்து பால் சாப்பிட்டாங்க. பால் சாப்பிட்டு பொரிச்ச மீன் தான் ஃபுல் வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க அவங்களுக்கு லைவா அவங்க வெளியே எப்படி இருக்காங்க லைவா காட்டுறேன். ரொம்ப பயங்கரமா, ரொம்ப துருன்னு, ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி, ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா இருக்காங்க. வாங்க உங்களுக்கு லைவா காட்டுறேன் மக்கள். மீனா சாப்பிட்றீங்க இல்லை மீன் சாப்பிட்றியாங்க? சரி கோவப்படாத. என்ன கோவமா? சரி. மீன் சாப்பிட்றியாங்க? சரி கோவப்படாத. என்ன கோவம் உனக்கு? ரோசி, கவாமா. ரோசி, போய் முத்தம் கொடுப்போம். முத்தம் கொடுப்போம். 6 பேர் அழகா இருக்காங்க. இப்போ முத்தம் ஓடுங்க.
இப்போ உள்ளே போங்க, உள்ளே போங்க, உள்ளே போங்க, உள்ளே போங்க. மக்களை இப்போ நம்மளுடைய 6 செல்ல பிள்ளைகள் வந்து பாக்ஸ்ல இருக்காங்க. இப்போ நான் ஒவ்வொரு பிள்ளைகளை காட்டுறேன். இன்னைக்கு கலர் படி சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து எது ஆண் குட்டி எது பெண் குட்டி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டா கமெண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் குட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாங்க வாங்கம்மா வாங்க. நம்ம ரொம்ப கியூட் அழகா இருக்காங்க பாருங்க மக்களே. மக்களே தான் 1வது குட்டி சரிங்களா? சரிம்மா சரிம்மா ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்லை. மக்களை கலர் பார்த்துட்டீங்களா? இப்போ வந்து பாருங்க, இது வந்து ஆணா இல்ல பெண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 1வது குட்டியே கீழே விட்டுருவோம். இன்னும் 5 பேர் இருக்காங்க சரிங்களா? நீ கீழே போங்க, கீழே போய் விளையாடு ஓடு. இப்போ 2வது குட்டி வாங்க வாங்கம்மா. ரெண்டாவது குட்டி வந்து ஃபுல் ப்ரௌன் மக்களே, ப்ரௌனு ஒயிட்டு. சரிம்மா ஒன்றும் இல்லை. சரி பயப்படாது. தனியாக தூக்கலாம் பயப்படுறா அவ. சரி பயப்படாதீங்க. சரி என்ன ஓடுறியா? சரி இந்த பேர் கொஞ்சம் இருங்க. பாருங்க மக்களை எப்படி தூக்கிட்டு இருக்கான்னு பாருங்க சின்ன குட்டி. என்ன நீயா சரி கோவப்படாது. லைட்டா காட்டுங்கம்மா. பாருங்க மக்கள் எப்படி கோவப்படுறான்னு பாருங்க. சரி ஒண்ணு இல்லம்மா. சரி மக்களே, இவங்க வந்து 2வது குட்டி சரியா? 2வது போன குட்டி. இந்த 2வது போன குட்டியை வந்து ஆணா பெண்ணான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்ப கீழே விளையாடு ஓடு, கீழே போங்க. இப்ப வந்து நான் 3வது குட்டி எடுக்க போறேன். 3வது குட்டி வந்து ஃபுல் ஒயிட் மக்களே, மண்டல மட்டும் ப்ரௌனா இருக்கு. ஒரு நிமிஷம். ஆனா 3வது குட்டி வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கா. சரிங்க லைட்டா காட்டுங்க. சரி ஒண்ணுல மக்களே வந்து 3வது குட்டி. இந்த 3வது குட்டி வந்து ஆணா பெண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டா கமெண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். சரிம்மா கீழே போய் அடிச்சு கீழே போ. இப்ப வந்து இது 4வது போன குட்டி சரிங்களா? 4வது போன குட்டி வந்து ஃபுல் ப்ரௌன் மக்களே, அதாவது ஆரஞ்சு ப்ரௌன்ல மிக்ஸ்டு கலரு ஒயிட்டு, மொத்தம் 3 கலர் இருக்காங்க. 4வது இவங்க வந்து 4வது போன குட்டியில வந்து ஆரஞ்சு ப்ரௌனு ஒயிட்டு 3 மிக்ஸ் பண்ணல கலர்ல இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? சரி ஒண்ணு இல்லம்மா. சரி கோவப்படாத. சரி ஒண்ணு இல்லை. லைட்டாவே காட்டுங்க மக்களே. 4வது போன குட்டி வந்து ஆணா பெண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. கலர்ஃபுல்லா பாத்தீங்களா மக்களே? கலர் தெரியுதா உங்களுக்கு பாக்குறது? சரி 4வது போன குட்டி ரொம்ப பயங்கரமா கோவமா இருக்கு. சரி நீ இப்போ கீழே போயிருங்க. இப்ப வந்து 5வது போன குட்டி. வாங்கம்மா மக்களே. 5வது போன குட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மக்களே. அதாவது தலையில மட்டும் 3 கோடு தெரியுதா உங்களுக்கு? தலையில 3 கோடு. பேக் சைடு வந்து ஆரஞ்சு கிரே. ஆனா 5வது போன குட்டி எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே. அதாவது 6 போன குட்டிகளுமே எனக்கு இந்த 5வது போன குட்டி
கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா தலை இல்லாம 3 கோடா இருக்கு. தெரியுதா மக்களே உங்களுக்கு? சரி சரி, ஒண்ணு இல்லை. சரி, ஒண்ணு இல்லை, பயப்படாம இருங்க. பயப்படாது. இந்த பாருங்க, உங்களுக்கு ஜம்பனி போட பாருங்க. 5வது பூனை குட்டி நல்ல கலர்ல கியூட்டா சூப்பரா இருக்கு மக்களை. 5வது பூனை குட்டி வந்து பாருங்க. 5வது பூனை குட்டி வந்து ஆனா பெண்ணான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரி, பயப்படாத. சரி, நீ கீழே போ. இப்ப வந்து 6வது பூனை குட்டி. என்னம்மா என்ன? சரிம்மா. சரி மக்களை, 6வது பூனை குட்டி பாருங்க. 6வது பூனை குட்டி கொஞ்சம் அமைதியா இருக்கா, கோவமே பட மாட்டிக்கா, ரொம்ப சாஃப்டா அமைதியா இருக்கா. சரிம்மா. பாரு மக்களை, எவ்வளவு கியூட்டா அழகா இருக்காங்கன்னு. சரி, ஒண்ணு இல்லை. மக்களை, 6வது பூனை குட்டி வந்து ஆனா பெண்ணா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, கீழே போங்க. மக்களை, எனக்கு வந்து 6 பூனை குட்டியிலுமே 5வது பூனை குட்டி வந்து தலை மட்டுமே, அந்த தலையோட நெத்தி பகுதி 3 கோடு இருந்துச்சு பார்க்க. 5வது பூனை குட்டி எனக்கு பரசமா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இருந்தாலுமே நம்ம 6 பூனைகளுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. அதாவது உனக்கு அந்த 6 பூனை குட்டிகளுமே எனக்கு 5வது பூனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ மக்களை, நம்ம இப்போ வந்து இந்த வீடியோ பதிவுக்குன்னா நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு கேட்டது வந்து ப்ரோ லாங் வீடியோ போடுங்க, அதாவது 6 பூனை குட்டியை வச்சு அந்த கலர் விரசனா போடுங்க சொன்னாலும் அந்த லாங் வீடியோ போட்டேன். சரிங்களா? நீங்க மக்களை இப்போ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க. இந்த 6 பூனை குட்டிகளுமே கலர்ஃபுல்லா நீங்க பாத்தீங்க. 1வது குட்டி, அதாவது பூனை வந்து 1வது குட்டி, 2வது குட்டி, 3வது குட்டி, 4வது குட்டி, 5வது பூனை குட்டி, 6வது பூனை குட்டி அப்படின்னு உங்களுக்கு எந்த பூனை குட்டி வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 1வது பூனை குட்டி வந்து ஆனா பெண்ணா, 2வது பூனை குட்டி வந்து ஆனா பெண்ணா, 3வது பூனை குட்டி வந்து ஆனா பெண்ணா கமெண்ட் பண்ணுங்க. 5வது பூனை குட்டி வந்து இது ஆனா பெண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. 6வது பூனை குட்டி வந்து ஆனா பெண்ணான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து யாரு கரெக்டா கமெண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ மக்களை, இந்த வீடியோ பதிவு வந்து நான் ஞாபகம் இப்போ சொல்றேன். அதாவது எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும், நான் வந்து பெருமைக்காண்டி வீடியோ போடுறேன், 4 பேரை நீ மதிக்கணும், நான் ஃப்ரீயா வந்து இந்த மாதிரி கேட்ட கொடுக்குறேன், 4 பேரை மதிக்கணும், நான் அப்படி நினைக்கவே இல்லை மக்கள். நீங்க நினைச்சா அது உங்களோட விருப்பம். சரிங்களா? ஆனா நாட்டு சொன்னா இப்போ சொல்றேன், எங்க வீட்டு சூழ்நிலைகள் இப்போதைக்கு என்னால வளர்க்க முடியாத சூழ்நிலைகள். அதனாலதான் என்னுடைய கை காசை போட்டு தான் நான் உங்களுக்கு டெலிவரி பண்றேன். அதனால யாருமே தயவு செய்து சும்மா டைம் பாஸ் பண்றது, ப்ரோ இது என்ன பூனை குட்டி அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா இந்த சோழியே வைக்காதீங்க. சரிங்களா? உங்களுக்கு பூனை குட்டி பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பூனை நீங்க வளர்க்குறீங்க, நான் வந்து ஒரு கேட் லவ்வர், எனக்கு அனிமல் ரொம்ப பிடிக்கும், நான் அதை வளர்க்குறேன், நான் சின்ன குட்டி எடுத்து நான் ஹேண்ட் குட்டியும் வளர்த்துக்கிறேன், அவங்க மட்டும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. சும்மா யாருமே தயவு செய்து யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? நான் உங்களுக்கு அதான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிற மக்கள், நான் கொடுக்குற பூனை குட்டியை நீங்க நல்லபடியா வளங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு பைசா கூட உங்களுக்கு கேட்கவே இல்லை. சரிங்களா? நான் கொடுக்குற பூனை குட்டியை நீங்க உங்க பிள்ளாம எடுத்து வளங்க. அதான் நீங்க எனக்கு சேர ஒரு கடமையா நான் நினைக்கிறேன். சரிங்களா? உங்கள்கிட்ட காசு நிறைய உங்களை கேட்க போறது கிடையாது. நீங்க ஒரு பைசா நீங்க பே பண்ண வேண்டாம். என்ன இந்த பாருங்க மக்கள், இது 5வது பூனை குட்டி. மகள் சொன்னோம் 5வது பூனை குட்டி. 5வது பூனை குட்டி தலை மட்டுமே ஒரு மாதிரி பிளாக்கா இருக்கு சொன்ன முடியல. பாருங்க என் முட்டுமலை யாரு நிக்கா பாருங்க. 5வது பூனை குட்டி மட்டுமே ரொம்பவும் கலர் எப்படிங்களா கியூட்டா அழகா இருக்காங்க. நம்ம உன்னைய பத்தி நான் தெரியுமே வெளியே பேசிட்டு வந்தேன், எப்படி மேல வந்த நீனு? சரி பொக்கிலுக்கு இருப்போம். பாருங்க மக்களை, எவ்வளவு கியூட் அழகா இருக்காங்க. மனுஷங்க கூட இந்த மாதிரி நம்ம நம்பவே முடியாது மக்களே. ஆனா அவங்க பாருங்க, இந்த மாதிரி வாயிலும் நம்பலாம். அவங்களாம் நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் உண்மையா இருப்பாங்க, எந்த எதுவும் எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கூட இருப்பாங்க. இந்த பாருங்க 5வது பூனை குட்டி மேல ஏறா பாருங்க. இங்க பாருங்க மக்களே,
என்னல என்ன 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 மீயான்னு கத்துற? ஏன் கீழே விளாட வேண்டியதானே? கீழே விளாட வேண்டியதானே கத்துற மீயான்னு? சரி என்னல என்ன 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 மீயா என்ன மீயா? கண்ணு மக்களே, கண்ணுதான் ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, கண்ணை பாருங்க எப்படி இருக்கு. சரி சரிம்மா சரிங்க. கீழே அடுப்போ போடுங்க, ஒரு கிலோ போ. சரி மக்களே, உங்களுக்கு யாருக்காச்சும் பூனைக்குட்டி வேணா நம்மளுக்கு நம்மளுடைய யூடியூப்னா நம்ம டாப்ல நம்மளுடைய ஜிமெயில் இருக்கு, நம்மளுடைய வாட்ஸ்அப்ல எனக்கு என்ன ரீப்ளை பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன். நம்மளுடைய 6 பூனைக்குட்டிகளுமே உங்களுக்கு கலர் வெர்ஷனும் என்ன பூனைக்குட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 6 பூனைக்குட்டியுமே இதுல வந்து எது ஆண் குட்டி எது பெண் குட்டி, எத்தனை ஆண் குட்டி இருக்கு எத்தனை பெண் குட்டி இருக்கு எனக்கு கீழே கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டாக கமெண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே மக்கள், நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஓகே மக்களே, பார்ப்போம், பாய்.